கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த இரவு வேளைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 1லிருந்து 7 வசனங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. இங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு அங்கே புறப்பட்டு போகிறான். பாதான் ஆராம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவன் போகிறான். ஏசா தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடி போகிறான். அங்கே போகும்பொழுது ஒரு இடத்திற்கு வருகிறான். லூஸ் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு வரும்பொழுது இரவு வேலையாகலபடினாலே அங்கே அவன் உறங்கும்படியாக கற்களை எடுத்து வைத்து படுத்து கொள்கிறான். அப்பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடையாக அங்கே பெரிய ஏணி காணப்பட்டது, படிக்கட்டு காணப்பட்டது. அதில் உச்சியிலே கர்த்தாதி கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். தேவதூதர்கள் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதுமாக இருந்தார்கள். அப்பொழுது யாக்கோபு, இது பயங்கரமான ஸ்தலம், இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் காலையிலே எழுந்து அங்கே ஒரு தூணை நாட்டி அங்கே அவன் தேவனை பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இது மகாபயங்கரமான இடம் என்று சொன்னான். அங்கே தேவனுக்கு பொருத்தனை செய்து கொள்கிறான். தான் சுகபத்திரமாக தன் வீட்டிற்கு திரும்பும்பொழுது உம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறான். வாக்கு கொடுத்த பிறகு அவன் தொடர்ந்து பிரயாணப்பட்டு அங்கே தன் மாமனுடைய வீட்டிற்கு சென்று அங்கே மனைவிமார்களை அங்கே திருமணம் செய்து கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த லூஸ் என்று சொல்லப்பட்ட பெத்தேல் அவன் வந்தபொழுது, அது ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கேருந்து புறப்பட்டு வந்து அங்கே தன்னுடைய மாமனுடைய வீட்டில் அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து மனைவிகளை திருமணம் செய்து ஒரு பெரிய சந்ததியாக அவன் மாறிப்போனான் யாக்கோபு. அப்பொழுது தேவனை குறித்த ஒரு நினைவில்லாமல் இருந்தான். தேவன் அதைத்தான் இங்கே நமக்கு இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறார். இந்த புதிய வருடத்திலே 2026ஆம் ஆண்டிலே நாம் சுகபத்திரமாக நுழையும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது கடந்து வந்த பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழியும்படியாக செய்தார். அவர் நம்மை பாதுகாத்தார், சவரட்சணை செய்தார், எல்லா விதமான உதவிகளை நமக்கு செய்தார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைதான் என்று சொல்லி நாம் அநேக தடவை மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டிலே நமக்கு முதலாவதாக ஆண்டவர் நினைவூட்டுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பெத்தேலை நினைவூட்டுகிறார். ஆகவே இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பெத்தேல்
ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரத்தில் திரும்பவுமாக நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் சொல்லும் வரை யாக்கோபு தேவனை மறந்தவனாக இருக்கிறான். தான் பொன்னின பொருத்தனைகளை மறந்தவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. அநேக தரம் தேவனை மறந்தவர்களாக ஜெபம் பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய வீட்டுக்கு வருகிறோம். ஆனாலும் கூட தனிப்பட்ட விதமான உறவு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவிலே பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், இந்த யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில் இருக்கும்பொழுது அவன் தேவனை நினைத்தான், தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான். ஆகவே தான் எல்லா வழிகளிலும் என்னை நடத்தின தேவன் என்று இந்த அதிகாரத்தை சொல்லுகிறான். ஆனாலும் கூட இன்னும் அவனிடத்தில் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இன்னும் அந்த ஐக்கியம் உறுதிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏதோ தேவைக்காகத்தான் யாக்கோபு தேவனை அவன் நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனாக, தேவனிடத்தில் பேசுகிறவனாக இருக்கிறான். ஆனாலும் கூட தேவன் அவனை மேலும் உயர்த்தத்தக்கதாக அவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை கொண்டு வரும்படியாக அவனிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அதை மறந்தவனாக இருக்கிறான். சொல்ல வர காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தன் மாமனுடைய வீட்டில் இருந்தபொழுது தேவனை தேவைக்கென்றே அவன் பயன்படுத்தினான். ஆனாலும் நமது தேவைக்காக, நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்பொழுதோ, வாழ்க்கையில் வருத்தங்கள் வரும்பொழுதோ, கஷ்டங்கள் வரும்பொழுதோ நினைக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாக, தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் அதைத்தான் யாக்கோபின் இடத்துல எதிர்பார்த்தார். ஆகவே தான் அவன் மறந்து விட்டாலும் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் என்று சொல்கிறார். பெத்தேலுக்கு திரும்ப போ என்று சொல்கிறார். ஏன்? எனக்கு நீ வாக்கு கொடுத்தாய், என்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தாய். நீ ஒன்றுமற்றவனாக இருந்தபொழுது, உன்னுடைய சகோதரனாக ஏசாவுக்கு பயந்து ஓடின பொழுது, கோலும் கையுமாக நீ கடந்து வந்தபொழுது, உன்னிடத்தில் வெறுமை இருந்தபொழுது நான் உன்னை ஆதரித்தேன், உன்னை ஆசீர்வதித்தேன். நீ எனக்கு பொருத்தனை பண்ணினாய், என்னோடு கூட இருப்பாய் என்று பொருத்தனை பண்ணினாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனால் நீ என்னோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அவரை நாம் அண்டிக் கொண்ட நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை உண்மையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீ எனக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாயே, என்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி எனக்கு பொருத்தனை பண்ணினாயே, அதை நீ நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறாயா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே பெத்தேலுக்கு திரும்ப போய் என்று சொல்கிறார். பெத்தேலுக்கு திரும்ப போய் என்று சொல்லும்பொழுது நீ திரும்ப பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். தேவனுடைய வீட்டிற்கு நீ திரும்ப வா என்று நம்மை அழைக்கிறார். தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது அவரோடு கூட உறவாடுவது, அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் காணப்படுவது. இதை கேட்ட உடனே அவன் என்ன செய்தான்? அவனுக்கு இப்பொழுது அவன் ஒரு ஆளாக காணப்படவில்லை. அவனோடு கூட மனைவிமார்கள், வேலையாட்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்நிய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய அந்த வார்த்தை வந்தவுடனே, பெத்தேலுக்கு திரும்ப வா என்று சொல்லி அவருடைய அழைப்பு வந்தவுடனே எல்லா விதமான விக்கிரகங்களையும் முதல்ல தன்னிடத்திலிருந்து நீக்கி போடுகிறவனாக இருக்கிறான். நாம் அவருடைய ஆதி அன்பிலே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி எபேசு சபைக்கு அவர் சொல்கிறார். ஆகவே நாம் அன்பு செய்கிறோம், ஆனாலும் கூட அந்த அன்பு குளிர்ந்த நிலைமையிலே இருக்கிறது, வெதுவெதுப்பாய் இருக்கிறது, அது அனலாய் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே அவன் அந்த அழைப்பை கேட்டவுடனே எல்லா விதமான விக்கிரகங்களையும் தன்னுடைய இளஞ்சன பந்துக்களிலிருந்து எடுத்து போடுகிறான். தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விக்கிரகங்கள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. நம்மிடத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திலும் காணப்படக்கூடாது. விக்கிரகம் என்று சொல்லும்பொழுது சிலை மாத்திரமல்ல, பொறாமை, மற்ற காரியங்கள்,
ஆத்திரம், கோபம், வன்கண், பல காரியங்கள் இல்லையா இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருவர்களே நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த எல்லா விதமான விக்கிரகங்களையும் அழித்து போட்டு தேவனுக்கென்று பரிசுத்தம் பண்ணி அங்கே புதிய உடைகளை உடுத்தி என்று சொல்லும்போது ரட்சிப்பின் உடைகளை உடுத்தி கொண்டு தேவனுடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். தேவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும். திரும்பவுமாக இந்த வருடத்திலே கூட அவர் நம்மை அழைக்கிறார். வஸ்திரங்களை மாற்றுங்கள், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், அந்நிய விக்கிரகத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள் என்று சொல்லுங்கள். திரும்பவுமாக போவோம். எனக்கு ஆபத்து நாளிலே அவர்தான் என்னோடு கூட வந்தார். நான் அவரை மறந்து விட்டேன். 20 வருடங்கள் ஆயிற்று. 20 வருடங்களாக நான் அவரோடு கூட நல்ல ஐக்கியத்திலே இல்லை. எனக்கு தேவை என்பதை மாத்திரம்தான் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டேன். ஆனாலும் கூட அவர் உண்மையுள்ளவராக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார். இப்பொழுது அவர் அழைக்கிறார். அவரோடு கூட அந்யோன்யமாக மிக ஐக்கியமாக இருக்கும்படியாக என்னை அழைக்கிறார். நான் அதை ஒரு காலம் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை புறந்தள்ள மாட்டேன். நான் பெத்தேலுக்கு போவேன், தேவனுடைய வீட்டுக்கு போவேன், தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் செய்தான் போகிறான். அப்படி போகும்பொழுது அங்கே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு என்றிருந்த இந்த பெயரை அவனை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்று அவனுடைய பெயரை மாற்றுகிறார். அவனுடைய நிலைமையை மாற்றுகிறார். அவன் மூலமாக அவருடைய பரிசுத்த சந்ததியார் வரும்படியாக அவர் செய்கிறார். ஆகவே அங்கே பலிபீடத்தை கட்டி அங்கே அவனை பணிந்து கொள்வதை பார்க்கிறோம். பலிபீடம் என்று சொன்னால் அது தேவனை ஆராதிப்பதை குறிக்கிறது. தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதை அது குறிக்கிறது. பலிபீடம் என்று சொன்னால் நம்மை கீழ்ப்படுத்துவதை குறிக்கிறது. பலிபீடம் என்று சொன்னால் அங்கே அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதை உணர்த்துகிறது. ஆக பலியை செலுத்துகிறான். பெத்தேலுக்கு திரும்புகிறான். விக்கிரத்தை எடுத்து போட்டான். தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சுத்தப்படுத்தினான். புது வஸ்திரங்களை அணிந்து கொண்டான். பெத்தேலுக்கு போனான். தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார். பொருத்தனைகளை செலுத்தினான். இப்பொழுது அவன் பேர் மாற்றப்பட்டது. அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக, அவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவனாக மாற்றப்பட்டான். ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம். யாக்கோபுக்கு வந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கூட இன்றைக்கு வந்திருக்கிறது. திரும்பி வா மகனே, மகளே, திரும்பி வா, பெத்தேலுக்கு திரும்பி வா, என்னிடத்திலே நீ திரும்பி வா என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார். அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு உறவு குளிர்ந்து போயிருக்கிறதா அல்லது வெதுவெதுப்பாக இருக்கிறதா அதெல்லாம் நீக்கி போட்டு அது ஆரோக்கியம் உள்ளதாக, அது மிகவும் உணர்வுள்ளதாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு இங்கே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். நாமும் கூட நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை அகற்றி போட்டு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்மிடத்தில் அகற்றி போட்டு அவருக்கு பிரியமுள்ளவனாக மாறும்பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை பெருமைப்படுத்துகிறார், நம்மை அவர் மேன்மையுற செய்கிறார் என்பதை உணர்ந்து இந்த இரவு வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஜெபிக்கலாம். ஆமென்.